வாழ்க்கையிலேயே பெரிய டீச்சர் யார் தெரியுமா? வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை சொல்லி தர மாதிரி யாருமே நமக்கு லெசன் சொல்லி தர முடியாது. நெறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இது மாரி விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமே அப்படின்னு நெனைப்போம். ஆனா வாழ்க்கை சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இது மாரி ஒரு விஷயம் இருக்குன்னே. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிற விஷயங்கள லிஸ்ட் எடுத்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். திங்ஸ் தட் ஐ விஷ் ஐ நியூ பட் டிட்ன்ட். முதல் விஷயம், தி பிகினிங் இஸ் ஆல்வேஸ் மெஸ்ஸி. எது ஒண்ணும் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப மொக்கையா தான் ஆரம்பிப்போம். யூ வில் பி அப்சல்யூட்லி நத்திங் அட் வாட் யூ ஸ்டார்ட். பட் இவென்ச்சுவலா கத்துப்பீங்க. அதில பெட்டர் ஆயிட்டே வருவீங்க. ஒரு நாள் மாஸ்டரா இருப்பீங்க. ஆனா ஆரம்பிக்கிறப்போ மொக்கையா தான் பண்ணுவோம். இது எனக்கு பிசினஸோட ஆரம்ப நாட்கள ஞாபகப்படுத்துது. ஆரம்பத்தில நம்ம தான் சிஇஓ, நம்ம தான் ஜானிட்டர். எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும். எம்ப்ளாயிலாம் யாரும் இல்ல. எண்ட் டூ எண்ட் ஒருத்தரே செய்ற மாரி இருந்தது. அன்னைக்கு ஏன்டா இத ஆரம்பிச்சோம்? ஒழுங்கா வேலைக்கே போயிடலான்னு தோணுச்சு. நல்ல வேலை நான் கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப திரும்பி பார்க்குறப்போ, என்னோட வாழ்க்கையில ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஸ் அதுதான். அந்த டைம்ல அது ரொம்ப மெஸ்ஸி. இன்னைக்கு பார்க்குறப்போ அது ரொம்ப அழகா தெரியுது. இதில என்ன பிரச்சனை தெரியுமா? நெறைய பேர் மெஸ்ஸியா இருக்கிறப்போ பயந்து விட்டு ஓடிருவாங்க. கொஞ்சம் பேர் தான் ஸ்டிக் ஆன் பண்றாங்க. பட் அந்த ஸ்டிக் ஆன் பண்றவங்களுக்கு தான் தெரியும், தேர் இஸ் பியூட்டி இன் லிவிங் அ மெஸ்ஸி லைஃப். ஏன்னா ஒரு நாள் உண்மையாவே பியூட்டிஃபுல்லா லைஃப் மாறிடும். அத விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? த மெஸ்ஸியர் த பிகினிங், த மோர் கார்ஜியஸ் த எண்ட். 2வது, லேர்ன் டு எக்ஸ்பேண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கம்ஃபர்ட் ஜோன் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் பட் நத்திங் எவர் க்ரோஸ் தேர்ன்னு சொல்லிட்டு. கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அங்க எதுவும் வளராது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வரணும்னு நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆக்சுவலா கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வர வேண்டாம். கம்ஃபர்ட் ஜோன எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம மேடையில பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். மேடையில பேச பயம். எடுத்த உடனே ஒரு 2000 பேர் இருக்கிற மேடையில போய் பேசணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 பேருக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கலாம். இப்போ உங்க கம்ஃபர்ட் ஜோன் தனியா இருக்கிறத விட 2 பேர்கிட்ட பேசுற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 10 பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். இப்போ கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் அதிகமாயிடுச்சு. 100 பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் பெருசாயிருக்கும். அப்புறம் 1000, அப்புறம் 2000, அப்புறம் 10,000. பேசிக்கா உங்க கம்ஃபர்ட் ஜோன் பெருசாகிட்டே போகும். ஒன்ஸ் நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன பெருசாக்கிட்டீங்கன்னா, அத விட சின்னதாகாது. ஸோ பேசிக்கா உங்க கோல் இஸ் டூ எக்ஸ்பேண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நாட் டூ கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு விட்டு வெளிய போய் பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய வச்சுக்கிட்டே உங்க கம்ஃபர்ட் ஜோன எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. இது செஞ்சா என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பாயிண்ட்ல நமக்கு எது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்ததோ, அதுவே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா மாறிடும். ஸோ யூ பிகம் கம்ஃபர்டபிள். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுதுன்னு சொல்ல வரேன். 3வது, உங்களோட லக் சர்ஃபேஸ் ஏரியாவ அதிகப்படுத்திட்டே போறது. லக் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? லக் உங்கள தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸியா நீங்க மாத்துறீங்க அப்டின்றது தான். நம்மகிட்ட ஸ்கில் இருக்கும், நாலேட்ஜ் இருக்கும், எஃபோர்ட் இருக்கும். இதெல்லாம் மீறி இது எல்லாத்த பத்தியும் நம்ம பப்ளிக்ல எத்தன தடவ பேசியிருக்கோம்னு பாருங்க. ஏன்னா வி லிவ் இன் அ நாய்ஸி வேர்ல்ட். இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கணும், உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கணும். நீங்க கத்தி சொல்லல அப்டின்னா, யாருக்கும் கேட்காது. தி மோர் யூ பில்ட் இன் பப்ளிக், தி லக்கியர் யூ கெட். ஸோ பில்ட் இன் பப்ளிக். உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்றத சத்தம் போட்டு இந்த உலகத்துக்கு சொல்லலாம். நம்மகிட்ட அதுக்குன்னே இருக்கு வரப்பிரசாதம் சோசியல் மீடியா. நம்ம சோசியல் மீடியால கான்டென்ட் போட ஆரம்பிக்கலாம். ஸோ தட் யூ வில் இன்கிரீஸ் யுவர் லக் சர்ஃபேஸ் ஏரியா. லக் உங்கள ஹிட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். சர்ஃபேஸ் ஏரியா பெருசா இருந்ததுன்னா. நான் என்கிட்ட ஒரு சர்விஸ் இருக்குன்றத சோசியல் மீடியால சத்தம் போட்டு சொன்னதுனால மட்டுமே, போன 3 வருஷத்துல மட்டும் 300க்கும் மேற்பட்ட ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அல்ட்ரா ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்கேன். இன் கேஸ் சோசியல் மீடியால நான் சொல்லலன்னா, இது நடந்திருக்காது. 4வது, நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியுமா? நோ யுவர் நார்த் ஸ்டார் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு. நார்த் ஸ்டார்னா என்ன? நம்ம எங்க போறோம்? நம்மளோட ஹரைசான் என்ன? அப்படின்றது நம்ம தெரிஞ்சு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். எங்க போறோம்னே தெரியலன்னா, நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். ஏன்னா நம்ம எப்பவுமே மோஷன்ல இருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஜெனரல் ஆர் ஆல்வேஸ் இன் மோஷன். நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்போம். எங்கேயாவது போயிட்டே இருப்போம். ஆனா எங்க போறோம்னு தெரியலன்னா, நம்ம எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்போம். எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். சீக்கிரமா வயசாயிடும். அதுக்கப்புறம் தான் தோணும், நம்ம அங்கலாம் போகணும், ஆனா இங்க இருக்கோமேன்னு. ஸோ பேசிக்கா நோ வேர் யூ ஆர் கோயிங் அண்ட் ஒர்க் ஒன்லி ஃபார் இட். எக்ஸ்ட்ரீம் எஃபோர்ட் இருக்கு, கிளாரிட்டி இருக்குன்னா, கிளாரிட்டி கூட்டிட்டு போற வேகத்துக்கு எக்ஸ்ட்ரீம் எஃபோர்ட் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஸோ நோ எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர் கோயிங். 5வது, ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன். உலகத்திலேயே சீப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஐடியா. ஏன்னா அது எல்லார்கிட்டயும் இருக்கு. உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவ் விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸிகியூஷன். ஏன்னா அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷனுக்கும் நீங்க வாழ்க்கையில எவ்வளோ வேகமா முன்னேறீங்கன்றதுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஹாப்பியஸ்ட் பீப்பிள் ஆர் பீப்பிள் ஹூ புட் தேர் ஐடியாஸ் டு யூஸ். நீங்க உங்க ஐடியாவை யூஸ்க்கு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே ஹாப்பி ஆயிடுவீங்க. நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா அந்த ஐடியால நிறைய எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த எக்ஸிகியூஷனே உங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். த மோர் யூ டேக் ஆக்ஷன், த மோர் யூ வாண்ட் டு டேக் ஆக்ஷன். த ஹாப்பியர் யூ ஆர், த ஹாப்பியர் யூ பிகம். ஸோ பேசிக்கா எக்ஸிகியூஷன்ல தான் சீக்ரெட் இருக்கு. ஐடியால இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லப் போறதில்ல. ஆக்ட் பண்ணுங்க. புட் இட் இன் ஆக்ஷன்.